என் அன்பு மகனே மகளே, நீங்கள் என்னை விசுவாசித்தால் இந்த வீடியோவை தள்ளிவிடாமல் கேளுங்கள். மார்ச் மாதத்திற்கான வாக்குத்தத்தம் இதோ. உன் செய்கைக்குத் தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்து உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத் 2:12. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாயிருக்கிறவர்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். கோழி தன் குஞ்சுகளுக்கு ஆபத்து நேரிடுவது போன்று தோன்றினால் சத்தமிட்டு கூப்பிடும். உடனே குஞ்சுகள் தாயின் இறக்கைகளுக்குள் சென்று பதுங்கிக் கொள்ளும். அதுபோல நரக ஆபத்தினின்று மக்களை காப்பாற்றுவதற்காக தமக்குள் வருமாறு கர்த்தராகிய நான் உங்களை அழைக்கிறேன். செட்டைகளுக்குள் சென்று ஒழிந்து கொள்வது குஞ்சின் பொறுப்பு. செட்டைகளுக்குள் இருக்கும் குஞ்சு காப்பாற்றப்படும். செட்டைகளுக்கு வெளியே எவ்வளவு அருகில் இருந்தாலும் ஆபத்து உண்டு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த ரூத்துக்கு தேவன் அடைக்கலமாய் இருந்தார். ரூத்துக்கு நிறைவான பலன் கிடைத்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் என் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் வந்தால் உங்களுக்கும் நிறைவான பலனை தருவேன். உந்தமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். சங்கீதம் 91:4. உன்னதமானவரின் மறைவில் தங்கி வாழ்கிறவனுக்கு சர்வ வல்லவரின் நிழலில் பாதுகாப்பு உண்டு. நீங்களும் என்னுடைய செட்டைகளின் கீழ் வருவீர்களானால் நிச்சயமாக நான் உங்களுக்கு அடைக்கலமாய் இருப்பேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.